என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. வெகுகாலமாக நடைபெறுகிறது. 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாக 1000 நிகழ்ச்சிகளுக்கு மேல் நடந்து முடிந்திருக்கிறது. இவைகளையெல்லாம் உலக மக்கள் பார்க்கிறார்கள், பார்த்து பழகுகிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். அதிலும் பல பேர் யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பல காலம் பார்க்கின்ற காரணத்தினால் அதே காலங்களை செய்து தன் வீட்டில் உள்ளவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்களாக மாறி இன்றைக்கு வெளிநாட்டிலே இதே தொழிலாக கூட மாற்றி இருக்கிறார்கள் பல பேர்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இது நம்ம உடல் நலத்துக்கு மட்டுமல்ல. காலையிலே 6 மணி 7 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம்னா ஒரு 10 பேருக்கு யோகாசனம் சொல்லி கொடுத்தா அதனால் சில பணம் வருது, நமக்கு ஒரு சிறிய வருமானமும் வரக்கூடிய அளவுக்கு இந்த ஆசனங்களை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு நல்ல ஆசிரியர்கள் கிடையாது. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தே பல பேர் ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு எனது சீடர் செல்வகணபதி போரூரில் ஒரு யோகாசன சென்டர் வைத்திருக்கிறார். அவருடைய மாணவி எம் ஸ்ரீராம், வயது 11, சாய்ராம் வயது 4, அமிர்தா வித்யாலயம் பள்ளி இங்கேருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஆரம்பக்கட்ட உசட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துட்டு பத்மாசனத்தை கலையுங்கள். பத்மாசனத்தை கலைத்துட்டு உசட்டாசனத்துக்கு வா. கையை பின்னால் தரையில் வை, தலையை தொங்க போடு, இடுப்பை தூக்கு, நல்ல மூச்சை நல்லா இழுக்கணும். குழந்தைகளுக்கு இந்த ப்ரீத்திங் ட்ரபிள் வந்துடும், ஆஸ்மா வந்துடும், ஈஸ்னோஃபோலியா வந்துடும், சளித்தொல்லை வரும். இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு சாயங்காலம் இந்த ஆசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். சாயங்காலம் கொடுத்தா ஆஸ்மாவே அவங்கள இன்னும் அட்டாக் பண்ணாது. அதுதான் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படியே மெதுவாக உட்காருங்க, எழுந்திருங்க, கையை பின்ன கட்டி முன்ன குனி, கையை பின்ன கட்டு முன்ன குனி. உசிட்டாசனம் பண்ணால் மகாமுத்ரா பண்ண வேண்டும். அதுதான் முக்கியம். மெதுவாக எழுந்திருங்கள். மீண்டும் ஒரு முறை கையை வை, கையை பின்னால் வை, தலை தொங்க போடு, இடுப்பை தூக்கு, நல்ல மூச்சுழுப்பா. ஆஸ்மா பலகாலம் இருப்பவர்கள் காலையிலும் செய்ய வேண்டும். இந்த ஆசனத்தை மாலையிலும் செய்ய வேண்டும். படுக்க போகும்போதும் செய்துட்டு படுத்தா ராத்திரி ஆஸ்மா தொல்லை வராது. உட்காருங்க, எழுந்துரு, அப்படியே முன்னால் குனி, கையை பின்ன கட்டு, முன்ன குனி. நுரையீரல் தான் மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு முக்கியமான உறுப்பு நுரையீரல். அதை செம்மையாக நாம் பாரம்பரிக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறுபட்ட பிராணாயாமங்கள் இது போன்ற ஆசனங்களை நாம் செய்வோமே, ஆனால் ஆஸ்மாவே வராது. வந்தாலும் முழுமையாக அதை நீக்கிவிடலாம் என்பதுதான் உண்மை. ஆகவே நமது முனிவர்கள் எத்தனையோ நோய்களை நீக்குவதற்கு எத்தனையோ பல்வேறுபட்ட ஆசன பிராணாயாமங்களை வைத்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நாம் பழகி நோயே வராத ஒரு வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.